ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் தாங்க. பெப்பர் சிக்கன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி நான் தக்காளி இல்லாமல் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தக்காளி விலை ஒரு நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம தக்காளி இல்லாமல், அதாவது பைசா அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தக்காளியே இல்லாமல் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். யூகேவை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த மாதிரி மெத்தட்ஸில் கிடச்சிருந்துச்சு. பட் ஆனால் சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற சிக்கன், மட்டன் எல்லாமே சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நான் 1/2 kg வாங்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது லெக் பீஸ் தனியாக, மேலே இருக்கக்கூடிய பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நமக்கு நல்லா சாந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகாயில் 2 பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டு 4 கீறி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஏற விடுங்க. லைட்டாக ஹீட் ஏற விட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதிக அளவில் நமக்கு இதுக்கு ஆயில் தேவைப்படாது. இதுவே நமக்கு சிக்கனில் ஸ்கின்னோடு இருக்கிறனால அந்த தோலில் உள்ள கொழுப்புத்தன்மையே நமக்கு வந்துடும். இப்போ ஆயில் ஹீட் ஏற விட்டுட்டு நம்ம அதில் சோம்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பட்டை, இலை, அன்னாசிப்பூ 3 பொருட்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன், வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பொருட்கள் எல்லாமே வதங்கணுமே தவிர கருத்துறக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் சிகப்பு கலரில் வந்துட்டால் கூட நமக்கு டேஸ்ட்டு தன்மை சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கிளறி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நமக்கு இருக்கிற உப்பு கரிக்கக்கூடிய உப்பு, அதனால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை நம்ம வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கிளறணும் இல்லைங்களா, அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பூண்டு முழுசாக இன்றைக்கி ஆட் பண்ணலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சாந்து சாஃப்ட்னஸோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ கவனிச்சுக்கோங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இதில் நான் மிளகாய்த்தூளே ஆட் பண்ணலை, வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் மேக்ஸிமம் ஆயிலில் பட்டு எந்த பொருள்களுமே கிளறி வர மாதிரி பாருங்கள். அப்போ அந்த பச்சைத்தன்மை நமக்கு சேஞ்ச் ஆகிடும். கிளறி விட்டுட்டு சிக்கன் பீஸ் அமுங்குற அளவுக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிக்கனில் சாறுறதுக்கு. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் சமையல் பண்ணி முடித்து இறக்கக்கூடிய நேரத்துலையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதையும் நான் பின்னாடி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அளவுக்கு இது போதுமான அளவு. அதாவது சிக்கன் பீஸில் சாறுறதுக்கு இது போதுமான அளவு. எப்போதுமே சிக்கன் மட்டும் கிண்டி விடும்போது கரண்டியை நடுவில் வச்சு கிண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சிக்கன் பீஸ் உடையாமல் இருக்கும், அதாவது குழையாமல் இருக்கும். ஈஸியாக கிண்டி பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது நம்ம வச்சுருந்த பீஸ் அப்படியே எடுத்து வைக்கும்போது பார்க்கவும் லுக்காக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் மிளகுத்தூள் ஆட் பண்ணது சிக்கனில் சாறுறதுக்கு. இப்போ ஆட் பண்ணுறது
சிக்கனில் லைட்டாக சார்ந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த கிரேவியோட மிளகு வாசத்தோடு நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்படி ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், லைட்டாக வெந்தத்தன்மையோடு இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூ.